ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூஜை டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் தினமும் விளக்கு ஏற்றும் போது கைகளில் கண்டிப்பாக வளையல் இருக்கணும். கண்ணாடி வளையலோ எந்த வளையலாக இருந்தாலும் சரி, கைகளில் வளையல் இல்லாமல் வெறும் கையோட தீபம் ஏற்றக்கூடாது. அதே போல் நாம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக திராட்சை, பேரிச்சம்பழம், கற்கண்டு இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம பூஜை செல்ஃப்லேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ வச்சுக்கிறது நல்லது. அதில் எறும்பு, ஈ எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே 2-3 கிராம்பை போட்டு வைக்கலாம். இது எறும்பு எதுவுமே வராது. அப்பப்போ எடுத்து நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். பச்சை கற்பூரத்தை அப்படியே டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நாளில் நீத்து போயிடும். அதுக்குள்ளார 2 கிராம்பை போட்டு வச்சிங்கன்னா பச்சை கற்பூரம் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். எப்போதுமே பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுறது மேலும் சிறப்பை தரும்.